ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூந்தி லட்டு வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். லட்டு வந்து நம்ம பேக்கரியில் நிறைய வெரைட்டியில் வந்து சாப்பிட்ருப்போம். ஸோ வந்து இந்த சிம்பிளான பூந்தி லட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஸோ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சர்க்கரை வந்து நம்ம கரைச்சிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை எடுத்துருக்கேன். இதே கப்பில் தான் பார்த்திங்கன்னா நான் வந்து கடலை மாவும் அளந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ ஒரு கப் அளவு சர்க்கரைக்கு ஒரு கொஞ்சமாக, அதாவது அந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து கம்பிப்பதம் வந்து காய்ச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு கம்பிப்பதம் வரணும், அந்தளவுக்கு காய்ச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து விட்டோம்னா ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு போகணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், பாகு எடுத்து சைடில் வச்சிடலாம். அதே கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடலை மாவு எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கடலை மாவை சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எந்த கப்பில் சக்கரை அளந்தோமோ அதே கப்பில் பார்த்தீங்கன்னா கடலை மாவு எடுத்துக்கணும். ஸோ கலருக்காக பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக எல்லோ கலர் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், முற்றிலும் ஆப்ஷனல் தான். இதை சேர்த்தோம்னா நம்ம கடையிலலாம் வாங்குற மாதிரி நல்ல எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னா நமக்கு லட்டு கிடைக்கும். ஒரு பிஞ்ச் வந்து சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்து பின்னாடி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்து நமக்கு வந்து கரைச்சிக்கலாங்க. நல்லா வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி விட்டு கரைச்சிக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்கோங்க. ரொம்ப வந்து ஒரே டைமில் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா மாவு வந்து வீணாயிருங்க. ரொம்ப அதிகமாக வந்து திக்காக இருந்தாலும் ஒரு மாதிரி சப்பையாக வந்து பூந்தி விழும். ரொம்ப லூஸ் ஆனாலும் பூந்தி வந்து பார்த்திங்கன்னா குடல் மானலாம் விழும். ஸோ வந்து கரெக்டான பதத்தில் வந்து இருக்கணும். அடுத்து எண்ணெய் வச்சுருக்கேங்க. கரைச்சி முடிச்சதும் அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பூந்தி கரண்டி என்கிட்ட இல்லை. சாதாரணமாக நம்ம சாதம் போடுற இந்த கரண்டியை வச்சு தான் இன்றைக்கி வந்து பூந்தி செய்ய போகிறேன். இந்த மாதிரி ஓட்டையாக இருக்க எந்த கரண்டி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கரண்டியில் தான் வந்து நான் இன்றைக்கி பூந்தி வந்து போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி கரண்டியை நீட்டிட்டு மாவு ஒரு கரண்டி எடுத்து, ஒரு குழிக்கரண்டியில் மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா பூந்தி வந்து அழகாக வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து பூந்தி வந்து வருது அப்படின்னு. அந்த பூந்தி பார்த்திங்கன்னா எண்ணெய்க்குள்ளே விழுந்ததும் உள்ளேருந்து எழும்பி வரணும். ஸோ இந்த எண்ணெயோட சூடு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஊற்றி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா பூந்தி வந்து அழகாக வந்து உள்ளே விழ ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூந்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் வந்து எண்ணெயில் வச்சுருக்கக்கூடாதுங்க. பூந்தி பார்த்திங்கன்னா வீணாயிரும். அதாவது ரொம்ப கிறிஸ்பி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து சக்கரை பாகில் போட்டு எடுத்த பின்னாடி ஜவ்வு மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி எண்ணெயோட கொதிப்பு அடங்குனதுமே நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். பூந்தி வந்து கிறிஸ்பியாக இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கும்போது வெளியே எடுத்துடணும். அதுதான் பார்த்தீங்கன்னா லட்டுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. ஸோ வந்து பூந்தி எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துடலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு வந்து பொரிச்சுக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாகவும் ஆகாது, கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு அடுத்து நம்ம ஊற்றும் போது முக்கியமாக வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ண இந்த கரண்டியை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். முடிஞ்சால் கழுவி கூட எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணிட்டு தான் ஊற்றணுங்க. நீங்கள் அப்படி க்ளீன் பண்ணாமல் ஊற்றுனீங்க அப்படின்னா பூந்தி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக வராது, அன்இவன் ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த எல்லா மாவுலேயும் பார்த்தீங்கன்னா பூந்தி பொரிச்சு எடுத்துட்டேங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து எண்ணெய் ஃபுல்லாக இழுத்து எடுத்துரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சக்கரை பாகு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து லைட்டாக சூடு மட்டும் பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு நம்ம போட்டு எடுத்த பூந்தியை பார்த்தீங்கன்னா இந்த சக்கரை பாகில் சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் வந்து இந்த பாகில் சேர்த்து ஒரு தடவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் வந்து சேர்த்தாச்சுங்க. இந்த ஒரு கப் கடலை மாவில் செஞ்ச பூந்திக்கு அந்த ஒரு கப் வந்து சக்கரை கரெக்டாக இருக்கும். நீங்கள் கப் மெஷர்மெண்ட்டில் தான் எடுக்கணும் இல்லைங்க. ஒரு பாத்திரத்துலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டம்ளர்லேயோ கூட நீங்கள் இதே அளவு வந்து போட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாகு பார்த்திங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம நல்லா வந்து கொஞ்சம் ஆற விடணும். பூந்தி வந்து சூடாக இருக்கும். நம்ம லைட்டாக சக்கரை பாகையும் சூடு பண்ணியிருக்கோம். இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறும்போது பார்த்திங்கன்னா அந்த சக்கரை எல்லாம் உள்ளே இழுத்து ரெடி ஆயிரும். அடுத்து ஒரு தாளிப்பு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 10 போல் முந்திரி இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேங்க. உடச்சி வச்சுருந்தீங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். கடிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். முந்திரி ஃப்ரீயான பின்னாடி அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கிஸ்மிஸ் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி உப்பி வந்ததும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பூந்தி உள்ளே இருக்க சக்கரை பாகையெல்லாம் நல்லா இழுத்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா, நல்லா உள்ளே இழுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா லட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஒரு 2 இல்லைனா 3 கரண்டி அளவுக்கு பூந்தியை சேர்த்து லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்போ வந்து நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நமக்கு வந்து அந்த மாவு மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து அரைக்கிறதுனா 2 பல்ஸ் வச்சு மட்டும் எடுங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு 2 பல்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க.
ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்து சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நெய்யோடு வந்து சேர்த்துக்கோங்க. நெய் வந்து இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு இதை வந்து உருண்டை பிடிச்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸையும் இந்த நெய்யோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து வந்து நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் எடுத்து இந்த மாதிரி இறுக்கி பிடிச்சிக்கோங்க. நம்மளோட லட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். இங்கே பார்த்தாலே தெரியுது பாருங்கள். நான் வந்து எனக்கு நெய் டேஸ்ட் வந்து இந்த லட்டில் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நெய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு பிடிச்சிருக்கேங்க. அது வந்து பிடிச்சி வச்சு கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் ட்ரை ஆகும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த நெய்யோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கலாம். பாருங்கள், நெய் வந்து ததும்ப இருக்குது இந்த லட்டு. ஸோ வந்து இந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நெய் வந்து கொஞ்சம் கம்மியாக விட்டு கூட சேர்த்துக்கோங்க. பிடிச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பூந்தி லட்டு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், நான் பிடிச்சி வச்சுருக்கேன். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தீபாவளிக்கு இந்த லட்டு செஞ்சு எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.